நிர்மலா சீதாராமன் சொல்வது பச்சை பொய். அரசாங்கத்துக்கு அனுப்பிய கடிதத்தை விவரமாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு கடிதம் அனுப்பவில்லை என்று மோடி சொல்லட்டும் அல்லது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி சொல்லட்டும். நாங்கள் எது இவ்வளவு நாள் சொல்லாமல் திடீர்னு கூட சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்படி ஒரு தாக்கீது வந்த காரணத்தினால் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம சொல்லணுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. விஜய் தனித்து போட்டியிட வச்சது பாஜக தான் சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவர் பி டீமா தான் இன்னைக்கு செயல்படுறாரு. எடப்பாடி வீட்டுக்கு போய் அவன் கேண்டிடேட்டே வாபஸ் வாங்கிட்டாரு. தாவேக்கா வேட்பாளரே எடப்பாடி ஏற்று நிற்காம எங்கே போயிட்டாரு. ஆக இதெல்லாம் எப்படியாவது திமுகவினுடைய வெற்றியை தடுத்துடணுன்றதுக்காக பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். அதிலே இதுவும் ஒன்றாக இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல எங்க போனாலும் கிராமத்துல அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்களுக்கு வழங்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பெரிதாக வருது. அதைத்தான் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியில் அதற்கான போராட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் செய்யும் என்பதை தெளிவாகவே வாக்குறுதி. 5 லட்சம் கையொப்பமோட இருக்கிற மனுவுடன் தனியா 1 மணி நேரம் விவாதம் இப்போ சட்டமன்றத்தில் முதல்ல ஒரு எலெக்ஷனுக்கு வரட்டும். ஒரு நாளுக்கு போயிட்டு 4 நாள் ஓய்வு எடுக்கிறாரு. 73 வயதிலே தளபதி மு.க. ஸ்டாலின் கொளுத்துகிற வெயிலில் இந்த தொகுதி வேட்பாளர் கூட 11 மணி நேரம் நின்று தொடர்ந்து சுந்தர் அவர்கள் ஓட்டு கேட்கறதா சொன்னாங்க. ஆனால் ஒரு நடிகர் அவர் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தால் 4 நாள் ரெஸ்ட் எடுக்கிறார். இவங்கிட்ட நாடு கொடுத்தா என்ன ஆகும்ன்றத நீங்களே கருத்து கணிப்புல எல்லா கருத்து கணிப்புல திமுக 170 இடங்கள் தான் 60 அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பு. நம்மளுடைய இலக்கு 200 போது அதனுடைய லேக் இன்னும் இருக்கிற 10 நாள் அந்த முயற்சி செய்து. சாக்கடை யாரு செத்து போனோன்னு சொன்னது சாக்கடையா? அவர் வாழ்க வளமுடன் வாழ்த்துற நாங்க சாக்கடையான்றதை நீங்க தான் சொல்லணும்.